இவன் கோபக்காரன் கொல்லாதவரே. ஆண்டவன் வேர்வையிலே பிறந்த பிள்ளை வீரபுத்திரம் இல்லையா? நாமளையும் வதம் செய்ய கூடாது என்று எண்ணி ஆமா ஆமா ஐயா. அன்னப்பச்சி வாகனத்தில் அன்னப்பச்சி கலைமகளும் வருகிற வேளையில் வீரபுத்திர தாருகாபுரம் அதற்கு தாருகாபுரம் அதற்கு ஆரானே தாருகாபுரம் அதற்கு மாறான போடு போடு போடு. அங்கே வீரபுத்திர வேர்வபுத்திர தர்க்கம் கொட்ட வார போது தர்க்கராஜன் தார்காவள்ளி அக்கினிக்கு முன்னால் ஓம் என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு ஓம் சிவாய நமக என்று தர்க்கராஜனும் தார்காவள்ளியும் யாகத்தை வளர்ப்பதை அறிந்தார். இருக்காங்க. ஐயோ இவங்க தான் நம்ம தாத்தாவா? சொன்ன அடையாளம். அப்ப அங்க ஒருத்தன் தலையை அறுத்துட்டமே, அது யார் நமக்கு தெரியலையா? பகவான்கிட்ட போய் சொல்லலாம். சொல்லுவோம் சொல்லுவோம் என்று வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஏ தர்க்கராஜா, தர்க்கராஜா எங்க அம்மா பார்வதியை மனம் முடித்தார் என்பதற்காக அம்மா என் தந்தை சரி சிவபெருமாளை எரிப்பதற்கு யாகத்தை வளர்க்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்று கோபம் கொண்டு வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் அவருக்கு கண்கள் ரெண்டும் பொறி பறக்க கண்கள் ரெண்டும் பொறி பறக்க பொறி பறக்க கடுங்கோபம் அதிகமாக அவருக்கு பொறி பறக்க போடு 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 போடு. மீசை ரெண்டும் துடி துடிக்க துடி துடிக்க மின்னல் போல கோபம் வர அவருக்கு துடி துடிக்க போடு போடு போடு. அவருக்கு வலது புற வல்லையமா இடது புற வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஐயா வேர்வபுத்திரன் அவருக்கு ஈட்டி போல துடிக்குதையா வேர்வபுத்திரன் வேர்வபுத்திரன் கோபத்தை கொண்டு தார்காபுரத்திலே தர்க்கராஜாவுக்கு முன்பாக இவன் தானே தர்க்கராஜன் தார்காவள்ளி என்று தர்க்கனோட தலையறுத்தார் யாகத்திலே போடுவானா தலையறத்தே போடு போடு போடு. தார்காவள்ளி தலையறுத்து அக்கினியில் போடுவாரா அவன் தலையறுத்து ஐயா அக்கினியில் போடும் போது அக்கினி அணைந்து போச்சு, வேள்வி குறைந்து போச்சு. அக்கினியில போடும் போது அக்கினி அணையுது, யாகமும் குறையுது. ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு வேள்வி எல்லாம் அணைந்த போது வேள்வியெல்லாம் குறைஞ்சு போச்சா? வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் என்ன தர்க்கராஜன் தார்காவள்ளி தலை அறுத்து 18 ஆயுதங்களோடு வருகிறார் கைலாசம்.
கைலாசம் ஓடோடி வராரு. ஆண்டவா சிவபெருமாளே, சிவசிவா, தாங்கள் சொன்னதை போலவே தட்சன் தார்காவலி தலை அறுத்து அக்கினியிலே போட்டு விட்டேன். அக்கில போட்டு அணைச்சிட்டோம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நான் போகும்போது வாசல்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தாரு. அவன் ரெண்டு பக்கம் மோதத்தை தின்னுகிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா. தட்சன் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க அடையாளமும் சொல்லல. ஏன்னு சொல்லி விட்டீங்களா? பலகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆமா. போயிட்டு வர நேரம் அதிகமாகிவிடும் என்று எண்ணி அவர் தலையை அறுத்துட்டேன், இறைவா என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொன்னார் பத்தியலா. அப்பந்தான் தட்சன் மகனே, அப்பா, அவர்தான் மூத்த அன்னை ஆதிமூல பெருமாள். ஓ, அவர்தான் ஆதிமூல பெருமாளா? பரவாயில்லை அப்பா, அதுக்கு என்னப்பா? நீ 3 பேர் தலையை அறுத்து வந்துட்ட. ஆமா ஆமா ஆமா. இன்னும் ஒரு 3 தலை நீ அறுக்க வேண்டும். இன்னும் 3 தலை இருக்கணுமோ? ஆமா. அப்படியா? வனத்திலே சென்று வனத்துக்கு போய் வடக்கே தலையும் தெற்கே காலுமாக எந்த மிருகம் படுத்திருந்தாலும், ஓ, வடக்க தலை தெக்க காலு, அப்படியா? அதனுடைய தலை அறுத்து நீ கொண்டு வானார். அப்ப அதனால வடக்க தலை வச்சு படுக்க கூடாதா? அதுக்குதான் நம்ம தூங்கும் போது இன்னைக்கு வடக்க தலையை வச்சு படுக்கப்படாதுங்க. ஓ, தலைகளா இருக்குமா? தலைகளா? அப்படி இல்ல. தென் திசை வடக்க தலை வச்சோம்னா நம்ம பார்வை எங்க இருக்கும்? யமனுடைய பார்வையா இருக்கும். நம்ம பார்வை எங்க பார்த்து இருக்கோம்? தென் திசை யமனுடைய திசை. ஆமா. அதுக்குத்தான் வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுங்க. ஓ, அதுக்கு தான் வடக்க தலை வச்சு படுக்க சொல்லிருக்காங்களா? பொம்பளைங்க இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னது கண்டுபிடிச்சாங்க? பிறந்த பிள்ளைய வடக்க பார்த்து போடப்படாதான். அப்படி என்னமோ வடக்க பார்த்து பிள்ளைய படுக்க போடக்கூடாதான். வட திசை குபேரனுடைய திசை. அவர் நமக்கு அள்ளி அள்ளில கொடுப்பாரு. அப்படியா? அந்த குபேரன் இப்ப அப்படி ஒரு சாஸ்திரம் படிச்சிருக்காங்க ஐயா. வெள்ளிக்கிழமை வீடு மொழுவ கூடாதான், செவ்வாய்க்கிழமை வீடு மொழுவ கூடாதான். ஆமா. பிள்ளைகளை தெக்க தலையும் வடக்கே காலுமா போடப்படாதான். சாஸ்திரம் படிச்சிருக்கா? வடக்க தலையும் தெக்க காலுமா போட்டுடலாமா? அப்படியா? நம்ம வச்சது வருஷ. அந்த காலம் அப்படி கிடையாதா? அந்த காலம் தொட்டில கட்டி மட்டும் போட்டுருவான். அது எங்க நீ படுத்தானே யாரு வேண்டாம். எங்க படுத்தாலும் தூக்கம் வரதானே போதே. வரதான் செய்யும் தூக்கம். கிழக்க தலை வச்சு படுத்தா தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லுது. ஆனா உண்மை கனவு தெரியுமா? சொப்பனங்களே. அப்படியா? வடக்க தலை வச்சு படுத்தா நம்மளும் ஊரா வில்லடிக்க போறோம். எங்கெங்க தலையை வச்சு படுக்கிறோம்னு தோணுதோ படுத்து கூட தான் ஒரு கனவும் வர மாட்டேங்குது. நாமெல்லாம் சுடுகாட்டுல இருந்து பேசிருப்பாங்க. தாளக்காருக்கு மட்டும் மத்தியானம் ஒரு கனவு வந்துச்சான். நான் சுடுகாட்டுல தலையை வச்சு படுத்துட்டேன். எங்கேயோ பெதையல் கிடைக்காத மாதிரி கனவு கண்டாராம். அப்ப அவருக்கு ஒரு காலமும் கிடைக்காது. மத்தியானம் கனவு கண்டாராமியா? அப்படியா? ஆமா. பெதையல் கிடைக்க மாதிரி பெரிய வட்ட சட்டியை கண்டு எடுக்கிற மாதிரி கண்டாராம். இது சருவ சட்டியா சீனா சட்டியா? தங்க சட்டி. ஓ, தங்க சருவ சட்டியா? அவனுக்கு சருவ சட்டியும் கிடைக்காது, அவனுக்கு சீனா சட்டியும் கிடைக்காது. பொட்டி தான் கிடைக்கும், பொட்டி. அவன் கண்ணுக்கு அவனுக்கு என்ன தெரியும்? போடுற சட்டி தான் கிடைச்சிச்சு. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுமா? தெய்வ கண்ணுக்கு தெரியும். அது சின்ன புள்ளி. ஆமா ஆமா. அதுக்குத்தான் அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓ, என்ன யாருக்கு என்னென்ன கிடைக்குமோ அது தப்பாதுல. அப்ப நம்ம கனவுல கிடைச்சா கிடைச்சிருமா? கனவுல கண்டதெல்லாம் பலிச்சிடுதுன்னா அப்ப சாமியை எப்படி நம்ம கும்பிடுவோம்? கும்பிட முடியாதுல. கும்பிட மாட்டோம்ல. உண்மைதானே? அதனாலே வடக்கை எந்த மிருகங்கள் படுத்திருந்தாலும், ஆடோ மாடோ எது படுத்தினாலும் அதன் தலையை அறுத்து கொண்டு வா என்று ஆண்டவன் சொல்ல அப்படியே ஆட்டுமென்று அப்படியே வீரபுத்திரன் வேர்வபுத்திரன் ஆயுதமும் கையில் எடுத்து வனத்துக்கு வாரான். வருகிற வேளையில வெள்ளை யானை வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருந்தது. ஆமா. வீரபுத்திரன் வெள்ளை யானையை பார்த்தார். ஐயோ தெய்வமே. நம்ம அண்ணன் ஆதி மூலத்துக்கு ஆமா வயிறு பானை மாதிரி இருக்கு. ஓ, பானை மாதிரி இருக்கு அவருக்கு. ஆளு கட்டு மட்டுமா இருக்காரு. ஆமா. கை கட்ட காலும் கட்டையா இருக்கு. கை கட்ட காலு. அவர் உருவத்துக்கு இந்த யானை முகத்தை வச்சா எப்படி இருக்கும்? அழகா இருக்குமா? அழகா இருக்குமா? யானை எப்படி இருக்கும்? அந்த வெள்ளை யானையின் தலை அறுத்தார். அப்படியே கிழிச்சுன்னு அறுத்து அதை அடுத்து வருகின்ற பொழுது காளை வாகனம். ஓ, காளமாடு. ஆமா. வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருந்தது. அந்த வனத்துல படுத்திருக்கு. அதனுடைய தலையும் அறுத்தார். ஒரு கைட்ட அறுத்து அதை அடுத்து வருகிற பொழுது மாசிக்கிடா. ஓ மாமா, மாசிக்கிடானா என்னது? செம்மறி கிடாயா? ஆமா, அதுக்கு பார்த்தா மாசி கிடா. செம்பிலி கிடா இருக்குதா? செம்பிலி. செம்மறி.
மேலடி செம்பிலியக்கா இருக்கா? அதுக்கு பேரு மாசி கிடாயின்னு பேர். அதுக்கு பேரா? அதனுடைய தலையை அறுத்தார். கைலாசத்திலே பகவான் கையிலே கொண்டு வந்து ஆண்டவா தாங்கள் கேட்டதை போல் 3 மிருகத்தின் தலையை கொண்டு வந்திருக்கிறேன். வடக்கே தலையும் தெற்கே காலுமாக படுத்திருந்த வெள்ளை யானையின் தலையை அறுத்தேன் என்றார். வெள்ளை யானையின் தலையை எடுத்து ஆண்டவனாகிய பகவான் விநாயகர் பெருமாளுக்கு ஒட்டி வைத்தார். தலை பொருந்தியது. ஆதிமலை பெருமாளுக்கு யானை முகமும் பானை வயிறும் பார்க்க நல்லாவே இருக்காரு. எப்படி இருந்தாரு? நம்மள மாதிரிதான் இருந்தாரு. மனிதர் இருக்காரு. இந்த மாட்டினுடைய தலை எடுத்தார். மாட்டு தலை இருக்காரு. ஆண்டவன் பார்த்தார். ஏ தர்க்கராஜா, தர்க்கராஜா, உன் மகளாக பிறந்தது என் மனைவி பராசக்தி பார்வதி. தாட்சாகினியை மாலையிட்டு மாணிக்க கைலாசனா வரும்போது என்ன சொன்ன? என்னை சுமந்து வரக்கூடிய நந்தியை பார்த்து நீ என்ன கேட்ட? என்ன சொன்ன? என்ன சொன்ன? மாடுன்னு கேட்ட. மாடுன்னு கேட்டலா? மாடேறும் மடையமனு கேட்ட உனக்கு இதே மாட்டு முகத்தை வைத்து உன்னை மாட தேவதையா மாத்துவோம்னு அன்னைக்கு நான் சொன்னனே, சொன்னமுலா அந்த ஞாபகம் வந்து விட்டது. ஆமா, நந்தீஸ்வரம்னா நீ லேசான காரியம் நினைச்சியா? நினைச்சிட்டா? அன்னைக்கு சிவாலயத்துக்கு யார் யார் போய் நம்ம கும்பிட்டோமோ, ஆமா மாமா, ஓ மாமா, ஏ தாளக்காரண்ணே, சிவன் கோயிலுக்கு போனா யார கும்பிடுவாங்க? பிள்ளையார் எங்க இருப்பாரு? தெற்கு மூலைன்னா என்ன மூலை? தெற்கு மூலைன்னா அந்த கன்னிமூலையில் இருப்பாரு பிள்ளையாரு. அவரு சொல்லுவாரு சின்ன பிள்ளையா. ஆமா, வேற எங்க இருப்பாரு? அங்கதான் இருப்பாரு. அதான் பிள்ளையார் எங்க இருப்பாரு? அப்படிலாம் சொல்ல முடியாது. பிள்ளையார் என்ன அவரு வீட்டுக்குள்ள போயிருப்பாரு? எங்க போய் இருக்கணும் அங்க இருப்பாரு. அப்ப கன்னிமலையில் இருப்பாரு. அவன் கன்னிமலையில. அப்ப வடிவேல எங்க இருப்பாரு? கிழக்காம எங்க இருப்பாரு? வடிவேல வாயுமலையில் இருப்பாரு. மலையில இருப்பாரு, வீட்டுக்குள்ள இருப்பாரு. ஆமா, நல்லா சொல்லுதியே பாத்தியா? எங்க இருப்பாருனா சக்தி எங்க இருப்பா? சக்தி தான் வீட்டுல இருப்பா. அவர் என்னை விட்டுருங்க போதும், நான் போயிருந்தோம்னாரு. பராசக்தி எங்க இருப்பா? வீட்டுல இருப்பா. ஆமா, அப்படி சிவா சிவன் தான் இருப்பாரு. அதே மாதிரி விநாயகர் பெருமாளுக்கு ஆமா பிள்ளையானின் தனையை ஒட்ட வைத்தார். தலை பொருந்தியது. மாட்டு முகத்தை கொண்டு வந்து தர்க்கராஜாவுக்கு ஒட்டி வைத்தார். இந்த மாட்டு முகத்தை வந்து தர்க்கரை கொண்டு வச்சாச்சோ. மாசிக்கடா தலை எடுத்து தார்காவள்ளிக்கு ஒட்டி வைத்தார்கள். ஆமா, தலை பொருந்தியது. சரி, ஆண்டவன் பகவான் தீர்த்தம் தொளித்தார். திருப்புறம் ஆல தட்டுனார். பத்தியடா, என் தர்க்கராஜா எப்படி வருகின்றார்? எப்படி துள்ளி வருகிறார் சுவாமி? மாட்டு முகத்தோடு மனிதர் உடலோடு ஆமா ஆடிவாரார், பாடிவாரார், ஆதாளி போட்டுவாரார், ஓடிவாரார், ஆடிவாரார், உளச்சத்தம் போட்டுவாரார். பார்த்தாரே பகவானோ, பாருமையா தர்க்கராஜா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். அன்று உமது மகளை நான் மனம் முடித்ததற்காக என்னை பார்த்து மாடேறி மடையவனு கேட்ட உமக்கு மாட்டு முகத்தை வைத்து சொன்னதை போல் மாட தேவதையாக மாத்தி விட்டேன் ஐயா. ஆதியிலே தர்க்கராஜா, பாதியிலே தளவாய் மாடே, மாட்டு முகத்தை வைத்ததாலே மாடசாமி உந்தன் பேரு தர்க்கன் தளவாய் மாடன் ஐயா. மாடு போல முகமழகு, மனிதர் போல உடல் அழகு, தாருகா வள்ளிக்குத்தான் தளவாய் மாடத்தியா உந்தன் பேரு. மாடசாமி மாடத்தியா, மாடத்தியா, பகவான் மகிமையோடு பெயர் கொடுக்க மாடனுக்கு மாடன் ஐயா. அப்படி பேர் நாமம் கொடுத்த போது தர்க்கந்தளவாய் மாடசாமி ஆதி வெள்ளி கையிலே ஆடுதார பாடுதாரே, ஆதாளி போடுதாரே, ஓடி வாரார், ஆடி வாரார், உளச்சத்தம் போடுவாராம். கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கிலிட்டு பொன் தளவாய் மாடசாமி
தட்டி நல்ல வரைஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு ஐயா பட்டு கச்ச உமக்கு பவள கச்ச தளவாய் மாடும் ஒட்டு கச்ச சல்லேடமா பவள கச்சா உனக்கு உச்சியில ஏ தளவாய் மாட இல்லையா உனக்கு கால்நடையா தலையில் ஒரு தளவாய் மாட சாமி தாமரக்கா மணி அழகா உனக்கு குல்லாவா உனக்கு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச செல்லடமா பொன் தளவாய் மாடன் உச்சியில குல்லாவா சல்லேடமா போடு 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 அவரும் ஆடி பாடும் வேளையில ஆண்ட வேணும் யாது சொல்வா பாமகனே ஐயா தளவாய் மாடன் ஆட வேண்டாம் பாட வேண்டாம் நீ ஆதாளி போட ஓட வேண்டாம் ஆட வேண்டாம் நீ ஆட வேண்டாம் அப்ப ஊழ சத்தம் போட வேண்டாம் ஏ தளவாய் மாடா அப்ப நீ பூலோகம் போகணுமே நீ போகணுமே புகழோங்கி வாழணுமா ஒரு தளவாய் மாடா அப்ப நீ நாடு சுத்தி பார்க்கணுமே பார்க்கணுமே நல்வாக்கும் சொல்லணுமா பார்க்கணுமா அப்படி பகவானும் சொன்ன போது பார்த்தாரே தளவாய் மாடன் ஆண்டவனே ஐயா பகவானே பூலோகம் போனோமானா பொன் தளவாய் மாட சாமிக்குத்தான் கூட்டு கொடை கொடுத்து எனக்கு நிறைய போனுமானா எனக்கு எட்டாத பீடம் போட்டு அணி வைத்து மாலை சாத்தி பொன் தளவாய் மாடன் என்று பெயர் எழுதி பொட்ட கோழி கறி சமைத்து கொடியரிசி சோறு பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சோறு பொங்கி ஒரு கோட்டை அரிசி சாதம் தளவாய் மாடனுக்கு எனக்கு ஒரு படப்பா போடணுமா ஒரு படப்பா ஏ தளவா மாடா எனக்கு ஆடு வெட்டி கறி சமைத்து ஒரு படப்பும் பெரும்படப்பா பெரும்படப்பா மாடனுக்கு போடணுமா கற்கள் தளவாய்க்குத்தா எனக்கு ஜாமனடி ஜாமத்தில சரிசாம வேளையில ஏமசாம நேரத்திலே இலை குலுங்கா ஜாமத்தில நஞ்சு தின்னா எனக்கு நஞ்சு இருக்கும் நடுச்சாம வேளையில வேளையில அத்த சாம விட்டு கொடுக்கணுமா
எனக்கு அத்தனையும் தந்திரானா எனக்கு வில்லோடு முரசோடு மேளதாளம் எனக்கு அடிக்கணுமா கொட்டு மேல முழக்கத்தோடு தார தப்பட்ட சங்கு முழக்கம் சங்கு முழக்கம் சாம கொடையும் கொடுக்கணுமா பொது தடவாய்க்கு சாமி அத்தனையும் தந்திரானா பகவானே நம் பூலோகம் போயிடுவா தந்திரானா ஆண்டவா பகவானே ஆண்டவா பூலோகம் போன்னு சொன்னா நான் எப்படி போவேன் எனக்கு மாடு போல முகமா இருக்கு எனக்கு ஆதி கைலாசத்திலே ஆமையா எனக்கு எட்டாத பீடம் போடணும் ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் எனக்கு அர்த்தசாமம் விட்டு வேணும் 7 கால பீடம் போட்டு ஏமசாமம் விட்டு வில்லு முரசு மேளதாளங்கள் தாரத்தப்பட்ட கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட சாம கூட நடக்கணும் எனக்கு ஓட்டு போட்டு படம் போடுவீங்களா அது மட்டுமல்ல பொட்டக்கோழி கறி பொடி அரிசி சோறு முட்டைக்கோழி கறி மொழி அரிசி சாதம் ஆடு வெட்டி எனக்கு பலி கொடுத்து ஒரு கோட்ட அரிசி சாதம் ஒரு படப்பா பெரும் படப்பா எனக்கு இருக்கணும் எனக்கு பொங்கி பறிச்சு பெரிய படப்பேத்தியா சாமன் அடிச்சாம சதி சாம நேரம் ஏமசாம வேலை இலை குலங்கா சாமத்திலே இந்த தற்கல் தலவா மாடனுக்கு 1008 மாடனுக்கு அதிகார தலவாய் மாடனுக்கு சாம ஊட்டு கொடுத்து வேண்டிய வரங்கள் கொடுத்தா நான் பூலோகம் போவேன் அதை விட்டுட்டு போனா எப்படி போவேன் அப்படி ஆட்டும் என்று அப்படி ஆட்டும் என்று ஆதி கைலாசம் தன்னாதில எங்கள் தற்கந்தளவை மாடனுக்கு தளவை மாடத்துக்கு ஆதி கைலாசம் தன்னாதில சாமனடு சாமத்தில சலிசாம வேளையில ஏமசாம நேரத்தில இலை குலுங்க சாமத்தில இலை குலுங்க சாமத்தில போடு 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 ஐயா கைலாசம் தன்னாதிலே கடவுள் மகன் தலவாய் மாடன் நாள் பார்த்து தினங்குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து சாந்தால தரமெழுகி சந்தனத்த கோலம் போட்டு பாலால தரமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு ஆவால தரமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டு கோலம் போட்ட இடம் மதியில மண்குளைத்து பீடம் போட்டு தலவை மாடன் என்று பெயர் எழுதி மண்குளத்து பீடம் போட்டு அப்படி பேர் நாமம் தான் எழுதி 8 நாளா நோன்பு இருந்து 8வது நாளையில பொன் தளவாய் மாடசாமி அந்த தளவாய் மாடத்துக்கு அந்த தர்க்கன் தளவாய் மாடன் கேட்டதை போலே வேண்டிய பூசைகளை செய்து பூலோக அனுப்ப வேண்டும் என்று எண்ணி சாமநாடு சாமத்தில
சதிசாம நேரத்தில யாமசாம வேளையில இலகுலங்க சாமத்தில நஞ்சு தின்னா நஞ்சருக்கும் நடுச்சாம வேளையில கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சாம வேளையில அம்மா திரிபுர சுந்தரியை சக்தியமும் தான் வணங்கி அம்மாளிடம் வரங்கள் பெற்று தளவாய் மாடனுக்கு தளவாய் மாடத்துக்கு ஆதி கைலாசம் தன்னாதியில புட்டக்கோழி கறி சமைத்து கொடியரிசி சாதம் பொங்கி புட்டக்கோழி கறி சமைத்து கொடியரிசி சோறு பொங்கி கன்னிக்கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி ஐயாதி வெள்ளி கையிலே அழகு தளவாய் மாடனுக்கு தாயான மாடத்துக்கு காய கட்டி மூக்க பொத்தி பட்டு பயந்து தொட்டில் பிள்ளை சத்தம் கேட்காம எங்க பொல் தளவா மாட சுவாமிக்கு சாம நடிச்சாம சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை குலங்கா சாமத்துல நல்ல பொங்கி எல்லாம் தயார் நிலையில இருக்கு 11:30 மணிக்கு படப்பு சேகரித்தாத்தான் ஆமா 12 மணிக்கு பூசை பண்ண முடியும். பொங்கி படப்படலாமா அவருக்கு ஏமடா பொங்கி போடலுமில ஒரு ஓட்டு அரிசி 2 ஓட்டு அரிசியா 6 ஓட்டு அரிசி பொங்கி போட்டா அப்ப மலை மாறல குமிஞ்சிருக்கும். ஆதி கைலாசத்திலே தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேளாம சத்தம் கேட்காம படப்பு போட வேண்டும் என்று ஆமா கைலாசம் தன்னாதில கைலாசம் தன்னாதில கடவுளுடைய இடமாதில தளவாய் மாடனுக்கு பீடத்துக்கு முன்னால பச்சை தண்ணி தான் தொழித்து ஓலப்பாய விரிப்பாடு ஓலப்பாய மேல எல்லோ ஆத்த வெறிப்பாடு ஆத்துக்கு மேல எல்லோ தலவாழ இலை விரித்து ஒரு கோட்டை அரிசி சாதம் ஒரு கோட்டை ஒரு படப்பாக போடுவாரோ ஒரு படப்ப போடுவாரா போடு போடு ஐயா படப்புக்கு மேல எல்லாம் மாமுசமும் ஊத்துதார கட்டி தயிர் 8 வகை கீரை வகை பலதினேஸ் அப்பளத்தை நெய்யதையும் ஊத்தியல்லோ ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்ப போட்டல்லவோ 6 காலம் பீடத்திலும் அத்த சமம் விட்டு போட்ட 7 காலம் பீடத்திலும் 7 காலம் ஐயாவுக்கு ஏமாசமம் விட்டு போட்ட போடு போடு ஏமாசாம விட்டு போட்டு அவருக்கு முட்டையோட முருங்கைக்காயும் முருங்கை உள்படப்பா போடுதாரே கோழிக்கால் திரி பொறுத்தி மேல இச கலைஞர்கள் கோவிலுக்கு வர வேணும். மேலகாரன் கைலாசத்தில் கைலாச அரணாருடைய இடமாதியில இடமா அத்தை சாம விட்டு வாங்கி பகவான பரம்பொருள என்னுடைய வார்த்தைகளும் பூலோகம் போக போறேன் புகழாக வாழ போறேன் நாடு சுத்தி பார்க்க போறேன் நலமுடனே வாழ போறேன் போக வரம் கொடுத்திடுங்கோ போக வரம் கொடுத்திடுங்கோ தளவாய் மாடுங்க அவ்வாறா போகவாரா போல தளவா மாட கேப்பாரா அப்படி வரமதைய கேட்ட போது ஆண்டவன் பகவானும் தற்கந்தளவாய் மாடனைத்தான் பகவானும் வரவழைத்து
அப்போ பூலோ போனையானா 1008 மாடனுக்கு அதிகார பொன் தளவாய் மாட அமர்ந்திருக்க ஆண்டவனும் பெயர் கொடுக்க ஆண்டவ 1008 மாடனுக்கு அண்ணாவி தர்க்கன் தளவா கொம்ப மாடல் கொம்பு 2 அவருக்கு விளக்கு எரியும் கொம்பு இருக்கிற கொம்பு அது அவருக்கு கும்ப மாடம்னு சொல்லுவாங்க அப்படி தர்க்கன் தளவாய் மாடசாமிக்கு வரங்களை கொடுக்க ஆக்குவார் ஆளுக்கு வரும் 1008 வரும் புல்லு வரம் எல்லு வரும் கோடி நல்ல வரங்கள் வாங்கி கொடுக்கு வரோம் எடுக்கு வரோம் கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி நல்ல வரைஞ்சு கட்டி காமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா விளையாடு வீச்சருவா வரங்களை பெற்றுக்கொண்டு கைலாசம் மலை கடந்து கடக சங்கிலிய பருவதமா மலை கடந்து அவருக்கு மெய்ப்பாலும் நேரே கல்லால் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலும் விட்டு எந்த ஆயான முப்பூடாதி தற்கண்டளவாய் மாடசாமி சக்தி கொண்ட பேச்சியோடு சங்கிலி புதத்தோடு ஆறாறு தளவாய் மாடு மைப்பாலம் ஏரைகளால் ஒரு சொன்னையா